என்னுடைய கணவர் பிஸ்னஸ்மேன். எனக்கு 2 குழந்தைங்க. என்னுடைய கணவர் பிஸ்னஸ் விஷயமாக ஒரு லோனுக்கு ரொம்ப ட்ரை பண்ணி, கடைசி அந்த ஒரு பேங்க்ல வேலை பார்க்குற பொண்ணு மூலம் கிடைச்சது. அந்த பொண்ணு இல்லைன்னா அந்த லோனே கிடைச்சிருக்காது அப்படிங்கிறது அடிக்கடி சொல்லுவார். அந்த லோன் கிடைச்சதுக்கு பிறகு அந்த பொண்ணோட கொஞ்சம் அதிகமாக பழக ஆரம்பிச்சாரு. அந்த பொண்ணு எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வர ஆரம்பிச்சாங்க. எங்கள் ஃபேமிலி ஒரு மெம்பராகவே ஆயிட்டாங்க. எங்கள் வீட்டில் என்ன ஃபங்க்ஷன் நடந்தாலும் அந்த பொண்ணை கூடுவோம். ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். அந்த பொண்ணு வந்து கல்யாணம் ஆகிற பொண்ணு. என் அக்கானு ரொம்ப உரிமையோட கூடுவாங்க. என்னோட குழந்தை ரொம்ப பாசமாக பார்த்துட்டாங்க. எங்கள் ஃபேமிலி ஒரு மெம்பராகவே ஆயிட்டாங்க. சடனாக கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்னோட அந்த பொண்ணு எங்கள் வீட்டுக்கு வரதில்லை. என்னோட ஹஸ்பண்ட் அந்த பொண்ணை பற்றி எதுவும் பேசுறதில்லை. நான் உடனே என்னோட ஹஸ்பண்டை கேட்டேன், என்னாச்சுப்பா அப்படின்னு. என்னோட பிசினஸ் டென்ஷன், அந்த பொண்ணுக்கு இது ஒர்க் பண்ணுறது, நான் பேசுறதில்ல அதிகமாக சொல்லி முடிச்சிட்டாரு. ஒரு நாள் தற்செயலாக கடை வீதியில் என்னுடைய கணவரை நான் பார்த்தேன். என்னுடைய கணவரும் அந்த பெண்ணும் காரில் ஏறி போகிறாங்க. எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. உடனே என்னோட கணவர் ஃபோன் பண்ணி நான் ஆஃபீஸ்க்கு வரேன்னு சொன்னேன். இல்லை, நான் பிஸ்னஸ் விஷயம் வெளியே போயிட்டு இருக்கிறேன், நைட்டு தான் வீட்டுக்கு வருவேன், நீ ஆஃபீஸ் வராதுன்ட்டாரு. அந்த பொண்ணு வேலை பார்க்குற பேங்க்கு போனேன். அந்த பொண்ணு எனக்கு லீவுன்னு சொன்னாங்க. என்னோட சந்தேகம் அதிகமாகிடுச்சு. இவர் எதுவும் தப்பு பண்ணுறாரு, எங்கிட்ட மறைக்கிறாரு அப்படின்னு ரொம்ப அதிகமாக சந்தேகம். அவர்கிட்ட கேட்டால் அவர் சரியான பதில் சொல்ல எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவர் விவாகரத்து பண்ணலாம் அப்படிங்கிற லெவலுக்கு நான் வந்துட்டேன். என்ன செய்யலாம்னு கேட்டேங்க. ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். கண்ணால் காண்பது போய், காதால் கேட்கறதும் போய். உண்மையிலேயே உங்களுடைய கணவர் பிஸ்னஸ் விஷயமாக வெளியே பிறந்திருக்கலாம். தற்செயலாக அந்த பொண்ணை சந்திச்சிருக்கலாம், ஏதோ ஒரு லிஃப்ட் பார்த்துக்கலாம். இல்லை உண்மையிலேயே நீ நினைக்கிற மாதிரி ஏதோ தொடர்பு வந்தவங்களே இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட வந்து விரிவாக பேசுங்க. அவர் சப்போஸ் குறைகள் இருந்தால் சுட்டி காட்டுங்க, குத்தி காட்டாதீங்க. இன்னைக்கு தப்பு பண்ணக்கூடிய ஆண்கள், அதாவது தவறு செய்யாமல் இருக்கக்கூடிய ஆண்கள், சந்தர்ப்பம் கிடைக்காத ஆண்கள் அப்படின்னு தான் அர்த்தம். அதாவது தவறு நடக்கவே இல்லைன்னு சொல்லலை. சரிங்களா? தவறுகள் இருந்தால் அதை எப்படி சரி செய்யலான்னு பாருங்க. எல்லாத்துக்கும் விவகாரத்து தான் தீர்வுனா வாழ்க்கை நிற்கவே நிற்காது.